ஆசீர்வதிப்பாராக. தொடர்ச்சியாக வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் சத்தியங்களை நாம் படித்து கொண்டு வருகிறோம். வெளிப்படுத்தின விசேஷ புத்தக சத்தியத்தில் 7 திருச்சபைகளுடைய நிலைகளை குறித்து நாம் படித்து முடித்திருக்கிறோம். இந்த வார பாடம் இந்த 7 திருச்சபைகளையும் ஒன்றிணைந்து கிறிஸ்துவின் வருகைக்கும் நமக்கும் எவ்வளவு காலம் இருக்கிறது என்பதை துல்லியமாக தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் என்ன செய்ய போகிறோன்னா இந்த வார பாடத்தில் படிக்க போகிறோங்க. ஒவ்வொரு திருச்சபையினுடைய காலகட்டங்களிலுமே தேவன் சத்தியத்தை எப்படி பாதுகாத்து வந்தார் என்பதை நம் ஒவ்வொரு திருச்சபையிலும் படிச்சுக்கிட்டு வந்தோம். கடந்த வாரத்தில் லவோதிக்கேயா திருச்சபை, மீதமான திருச்சபை குறித்து நாம் படித்தோம். அதில் மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை படித்தோம். ஏன் ஆண்டவர் இந்த மீதமான திருச்சபையை கொண்டு வந்தார், இந்த மீதமான திருச்சபைக்கான நோக்கம் என்ன என்பதை குறித்து அற்புதமான ஒரு பாடத்தை நாம் படிக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தாங்க. இந்த வார பாடத்தில் ஏற்கனவே படித்த ஒவ்வொரு சபையில் இருக்கிற சத்தியங்களையும் முக்கியமான காரியங்களை மட்டும் பார்த்து 7வது திருச்சபையினுடைய காலகட்டத்துக்கும் கிறிஸ்துவின் வருகைக்கும் எவ்வளவு சமீபம் என்பதை மாத்திரம் இந்த நாள் பாடத்தில் நம்ம படிக்க போகிறோங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம், அதில் முதல் வசனத்தை வாசித்தோம். இதுதான் முதல் திருச்சபை. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டுகிறவர் சொல்கிறதாவது. எபேசு திருச்சபைக்கு ஆண்டவர் அறிமுகமாகும் போது அவர் கையில் என்ன இருந்துச்சுங்களா? 7 நட்சத்திரம். நட்சத்திரம் என்பது எதை குறிக்கிறது என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். அதே 1வது அதிகாரம் 20வது வாக்கியம், என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்கின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். என்ன தெரியுங்களா? இந்த உலக வரலாற்றில் இருக்கிற தேவனுடைய திருச்சபையின் காலகட்டத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்னா 7 பகுதியை பிரித்தார். அந்த 7 பகுதியாக பிரித்து ஆண்டவர் எந்த நோக்கத்திற்காக திருச்சபையை உருவாக்கினாரோ அந்த நோக்கம் நிறைவடைகிற வரைக்கும் இந்த திருச்சபை எப்படியெல்லாம் கடந்து வரப்போகிறது என்பதை ஆண்டவர் திட்டம் தெளிவாக தீர்க்க தரிசனம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதுதான் 7 திருச்சபை. ஒவ்வொரு திருச்சபை நம்ம படித்து கொண்டு வந்தோம். அதில் முதல் திருச்சபை எபேசு திருச்சபை. இந்த எபேசு திருச்சபையினுடைய காலகட்டம் நமக்கு நன்றாகவே தெரியும். 31 AD 100 வரைக்கும், கிபி 31 கிபி 100 வரைக்கும் எந்த திருச்சபையினுடைய காலகட்டம் அப்படின்னா எபேசு திருச்சபையினுடைய காலகட்டம். கிறிஸ்து மரித்து அவர் உயிர் தெழுந்து போன வருஷம் எந்த வருஷம் யாருக்கா தெரியுங்களா? எந்த வருஷங்க? எந்த வருஷம் ஞானஸ்நானம் எடுத்தாரு? கிபி 27 ஞானஸ்நானம் எடுத்தாரு. 3 வருஷ ஊழியம். கிபி 31 அவர் மரித்து உயிர் தெழுந்து எங்கே போனார்? பரலோகத்துக்கு போனார். அப்போ கிபி 31 கிபி 100 வரைக்கும் இந்த எபேசு திருச்சபையினுடைய காலகட்டம். இந்த எபேசு திருச்சபை எந்த திருச்சபை அப்படின்னா ஆதி அப்போஸ்தல திருச்சபை. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லைங்களா? ஆதி அப்போஸ்தல திருச்சபை. அந்த திருச்சபையினுடைய காலகட்டம் தான் எபேசு திருச்சபையினுடைய காலகட்டம். அந்த காலகட்டத்தின் திருச்சபை சத்தியத்துக்காக உண்மையும் உத்தமமாக இருந்த திருச்சபை. ஆனால் அந்த திருச்சபை கிட்ட ஆண்டவர் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னார். அந்த பிரச்சனை என்னங்க? ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். சத்தியம் கிடைத்த மாத்திரத்தில் இந்த திருச்சபை அவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிச்சு. அந்த 1 நூற்றாண்டுக்குள்ள சத்தியம் உலகமெங்கும் பிரசங்கப்படுவதற்கு ஆண்டவர் இந்த எபேசு திருச்சபை பயன்படுத்தினார். அவ்வளோ பியூரான சர்ச். ஆனால் சத்தியத்தை பெற்றுக்கொண்ட ஆரம்பத்தில் இருந்த அந்த வைராக்கியமும் அந்த அன்பும் காலம் செல்ல 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 அந்த அன்பு என்ன பண்ணிடுச்சு? குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவர் சொன்னார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். முதல் விஷயத்தை படிச்சுக்கணும். நாமும் சத்தியத்தை பெற்றோம் ஆண்டவர் கையிலிருந்து. ஆண்டவர் நம்மையும் ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் தெரிந்தெடுத்தார். ஆதியில் சத்தியத்தை பெற்றுக்கொண்ட போது இருந்த அன்பு இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்குதா என்பதை நீங்கள் நானும் யோசிக்கணுங்க. ஏன் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். ஒருவேளை நான் சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நாளில் இருந்த அந்த வைராக்கியம், அந்த ஆர்வம், அந்த துணிச்சல் இன்னைக்கு என்கிட்ட இருக்கிறதா என்பதை நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது எபேசு திருச்சபையினுடைய காலகட்டம். இப்போ ஆதி அப்போஸ்தல திருச்சபையினுடைய காலகட்டம் 2வது திருச்சபையினுடைய காலகட்டத்துக்கு வருது. சிமர்னா திருச்சபையினுடைய காலகட்டம். 2வது திருச்சபை எதுங்க? சிமர்னா. இந்த சிமர்னா திருச்சபையினுடைய காலகட்டம் 100 கிபி 100 313 வரைக்கும்,
கிபி 100 313 வரைக்கும் இருக்கிற காலகட்டம் சிமர்னா திருச்சபையினுடைய காலகட்டம். சாத்தான் பார்த்தான், என்னடா ஆண்டவர் அவருடைய திருச்சபை எழுப்பிட்டாரு, இந்த ஒரு 1/4 நூற்றாண்டுக்குள்ளாக உலகமெங்கும் சத்தியம் போயிடுச்சு, எப்படி இவர்களை தடுத்து நிறுத்துவது என்பதை அவன் யோசிச்சான். அதுக்கு அவன் கையில் எடுத்த ஆயுதம் என்ன தெரியுங்களா? உபத்திரவம். ஏற்கனவே இந்த சிமர்னா திருச்சபை படிக்கும்போது ஒரு வார்த்தையை சொன்னேன். மிர் அப்படின்னா அது ஒரு செடி, அது எவ்வளவு கசக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு அது என்ன கொடுக்குமா? நறுமணம் கொடுக்கும் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா? அதே போலதான் கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்த கிறிஸ்தவர்கள் அந்த 2வது திருச்சபையினுடைய காலகட்டத்தில் அதிகமாய் பெருகி கொண்டே இருந்தாங்க. ஆனால் அந்த சிமர்னா திருச்சபையினுடைய காலகட்டத்தில் பார்க்கும்போது சத்தியத்துக்காக தங்களுடைய ஜீவனையும் கொடுத்து, அந்த சத்தியத்துக்காக உயிரே போனாலும் பரவாயில்ல, சத்தியத்துக்காக நிற்பேன் என்று சொல்லி உண்மை உத்தமாய் வாழ்ந்த திருச்சபையினுடைய காலகட்டம் எது? சிமர்னா திருச்சபையினுடைய காலகட்டம். ஆண்டவர் எப்படி சத்தியத்தை கொண்டு வராரு பாருங்க. எபேசு திருச்சபையில் சத்தியத்தை கொடுத்தாரு, அதை அவங்க உண்மையுத்தமாக பாதுகாத்தாங்க. ஆனால் காலப்போக்கில் அந்த சத்தியத்தை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை, அந்த அன்பை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை 2வது திருச்சபை காலகட்டம் சிமர்னா, அவங்க சத்தியம்தான் எங்களுக்கு எல்லாமே, இந்த சத்தியத்துக்காக எங்கள் உயிரே போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவர்கள் உபத்திரவத்திலும் சத்தியத்தை ஓங்கி பிடித்தார்கள் என்று சொல்லி 2வது திருச்சபையினுடைய காலகட்டத்தை பார்க்குறோம். 3வது திருச்சபை பெர்கமு திருச்சபை. இந்த பெர்கமு திருச்சபையினுடைய காலகட்டம் 313 538 வரைக்கும், 313 538 வரைக்கும். இந்த பெர்கமு காலகட்டத்தினுடைய சத்தியங்கள் நம்ம பார்க்கும்பொழுது நம்ம ஒரு விஷயத்தை படித்தோம். என்ன அப்படின்னா, அன்னைக்கு இருந்த மத தலைவர்கள், சபை தலைவர்கள் உலக காரியத்திற்கு விருப்பப்பட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்க. இல்லை, அதை தானே படித்தோம். இந்த ஈஸ்டர், இந்த புனித வெள்ளி, இது எல்லாம் எப்படி திருச்சபைக்குள்ளே வந்தது அப்படின்னு படித்த ஞாபகம் இருக்குதுங்களா? அன்னைக்கு இருந்த மத தலைவர்கள் அவங்க உலக மேன்மைக்காக அவங்க தரத்தோடு வைத்திருந்த சத்தியத்திலிருந்து மக்கள் சிமர்னா திருச்சபையினுடைய காலகட்டத்தில் உயிரே போனாலும் பரவாயில்ல, நாங்கள் சத்தியத்தை பாதுகாப்போன்னு சத்தியத்தை பாதுகாத்தாங்க. ஆனால் பின்னாடி வந்த திருச்சபை உலக ஆஸ்திக்கும் உலக அந்தஸ்துக்கும் ஆசைப்பட்டு அப்படியே விட்டு கொடுக்கிற தன்மை காணப்பட்டது என்பதை நாம் பார்க்க முடிந்தது. 3வது திருச்சபை த காம்ப்ரமைஸ் சர்ச், அதாவது விட்டு கொடுக்கிற திருச்சபை, இலகி போன திருச்சபை, உலக ஆஸ்திக்கும் அந்தஸ்துக்கும் பிரியப்பட்டு அவர்கள் சத்தியத்தை விட்டு கொடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இது பெர்கமு திருச்சபையினுடைய காலகட்டத்தில் பார்க்க முடிந்தது என்பதை பார்க்கிறோம். இதை யார் செய்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த சபையினுடைய தலைவர்கள் அப்படின்னா முக்கியமான ஒரு சபையை சொன்னோம். எந்த சபை ஞாபகம் இருக்குதுங்களா? இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்தில் இயேசு கிறிஸ்துவ உபத்திரவப்படுத்துறது யாரு? ரோம். அதுதானே தொடர்ந்துகிட்டே வருது. சிமர்னா சமயத்திலையும் அவங்க தான் உபத்திரவப்படுத்தினாங்க. பெர்கமு சமயத்தில் அவங்க தான் அந்த அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அதிகாரத்தில் இருந்தவங்க உலக ஆஸ்திக்கு ஆசைப்பட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ உலகத்தில் இருந்த எல்லா நிகழ்வுகளும் எங்கே வந்துருச்சு? திருச்சபைக்குள்ளே வந்துருச்சு. 4வது திருச்சபை தியத்ரா திருச்சபையினுடைய காலகட்டம் 538 கிபி 538 1517 வரைக்கும் இந்த தியத்ரா திருச்சபையினுடைய காலகட்டம். தியத்ரா திருச்சபையினுடைய காலகட்டத்தை முழுவதுமாக நம்ம ஒரு லேடியை படித்தோம். ஞாபகம் இருக்குதா யாருக்காவது? எந்த லேடிங்க? எசபேல். இல்லை, எசபேல்னா யாரு அப்படின்னு படித்தோம். அந்த எசபேலை பரலோகத்தின் ஆண்டவர் வேதாகமத்தில் யாராய் வெளிப்படுத்துகிறார் என்பதை படித்தோம். அன்னைக்கு எசபேலுடைய காலகட்டத்தில் ஆண்டவர் எந்த தீர்க்கதரிசியை கொண்டு வந்தார்? எலியா தீர்க்கதரிசியை கொண்டு வந்தார். எலியா தீர்க்கதரிசியை கொண்டு வந்து ஒரு பெரிய ரிஃபர்மேஷனை ஏற்படுத்தினார், புரட்சி ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கர்த்தர் தெய்வனா கர்த்தரை வணங்கு, பாகால் தெய்வனா பாகாலை வணங்கு என்று சொல்லி எப்படி இந்த தியத்ரா திருச்சபையினுடைய காலகட்டத்தில் அன்னைக்கு உண்மையாகவே இருந்த அந்த எசபேலுடைய காலகட்டத்தில் ஒரு புரட்சி வந்துச்சோ, எக்ஸாக்ட் 1517 வருஷத்தில் ஒரு புரட்சி ஏற்பட்டுச்சு. அந்த புரட்சி யாரால் ஏற்படுத்து அப்படின்னா மார்ட்டின் லூதர். இந்த மார்ட்டின் லூதர் தான் என்ன செய்கிறாரு? அந்த தியத்ரா திருச்சபையினுடைய காலகட்டத்தில் ரோம் தான் எல்லாத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறது. அந்த ரோமை எதிர்த்து அவர் புரட்சி செய்தார். என்ன புரட்சி செய்தார் அப்படின்னா, நீங்கள் வேதாகமத்துக்கு விரோதமாய் ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுறீங்க, பைபிள் அடிப்படையில் நீங்கள் நடக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு 95 கோட்பாடுகளை வரைஞ்சி விட்டன்பர்க் சர்ச் கதவுல என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா போயிட்டு ஆணி அடிச்சுட்டு வந்துட்டார். அது நடந்த வருஷம் எதுங்க? 1517. பாருங்க, எலியாவினுடைய காலகட்டத்தில் ஒரு எசபேல்,
அந்த எசபேலுடைய தவறை உடைத்து மக்களை தேவன் பாதையில் நடத்துவதற்கு ஆண்டவர் எப்படி எலியாவை அனுப்புனாரோ, அதே போல ஆவிக்குரிய எசபேலாகிய இந்த திருச்சபையினுடைய காலகட்டத்தில் ஆண்டவர் அநேக சீர்திருத்தவாதிகளை ஏற்படுத்தினார். சீர்திருத்தவாதிகளை முதல் வந்தவர் யார் அப்படின்னா மார்ட்டின் லூதர். அதுக்கு பிறகு ஒரு 3-4 பேர் சொன்னார், ஞாபகம் இருக்குதுங்களா? சீர்திருத்தவாதிகள் பேர் மார்ட்டின் லூதருக்கு அப்புறம் வந்த ஒரு 4 பேரை நான் சொன்னேன், யாருக்கா ஞாபகம் இருக்குதுங்களா? ஜான் ஹஸ், ஜெரோம், வில்லியம் திண்டேல், இப்படி பலதரப்பட்ட ஜான் விக்லிஃப், இப்படி பலதரப்பட்ட சீர்திருத்தவாதிகள் எந்த திருச்சபையினுடைய காலகட்டத்தில் எழும்பலாங்க அப்படின்னா தியத்ரா திருச்சபையினுடைய காலகட்டம். தியத்ரா திருச்சபையினுடைய காலகட்ட வருஷம் என்னங்க? கிபி 538 1517 வரைக்கும் தியத்ரா திருச்சபையினுடைய காலகட்டம். 4வது திருச்சபை முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த 4வது திருச்சபையினுடைய காலகட்டத்தில் முழுவதுமாகவே யாருடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு சபை அப்படின்னா ரோமினுடைய கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. இந்த 1517 அந்த சீர்திருத்தவாதிகள்லாம் உடைத்து கொண்டு வெளியே வந்தாங்க. அடுத்த திருச்சபை சர்தை திருச்சபை என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். சர்தை திருச்சபையினுடைய காலகட்டம் 1517 1833 வரைக்கும் எந்த திருச்சபையினுடைய காலகட்டம்? சர்தை திருச்சபையினுடைய காலகட்டம். இந்த சர்தை திருச்சபையினுடைய காலகட்டத்தில் ஆண்டவர் சொன்னார், சர்தை திருச்சபையை பார்த்து ஒரு விஷயம் சொன்னார். என்ன சொன்னார் ஞாபகம் இருக்குதுங்களா? நீ உயிரோடு இருந்தும் நீ எப்படி இருக்கிற? செத்தவனா இருக்கிற அப்படின்னு சொன்னார். ஏன் அந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னா மார்ட்டின் லூதர் கையிலிருந்து புரொட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷன் உருவாச்சு. சத்தியத்தை வாங்கிட்டு இந்த மார்க்கம் தப்புன்னு அதை விட்டு வெளியே வந்தாங்க. வெளியே வந்தவங்க அந்த பெற்றுக்கொண்ட சத்தியத்தில் என்ன பண்ணல? வாழவே இல்லை. இன்னைக்கும் இப்போ பாருங்க, லுத்தரன் சர்ச் அநேக இடங்கள்ல இருக்குது. அந்த லுத்தரன் சர்ச்சை போய் பாருங்க, மார்ட்டின் லூதர் அந்த மார்க்கம் தவறுன்னு சொல்லி தான் அதில் குருவானவராக இருந்தவர். அவர் அந்த காரியத்தை உடைச்சிக்கிட்டு வெளியே வந்தார். ஆனால் இன்னைக்கு அந்த திருச்சபைகள் எல்லாம் லூத்தருடைய கொள்கையை தங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறாங்களா அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா நிச்சயமாய் பார்க்கவே முடியல. இந்த காலகட்டம் மட்டும் இல்லைங்க, அது கரெக்டாக 1833 முன்னாடி இந்த சர்தை திருச்சபையினுடைய காலகட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா உயிரோடு இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் செத்து போயிருந்தாங்க. எதில் செத்து போயிருந்தாங்க அப்படின்னா பெற்றுக்கொண்ட எந்த சத்தியத்தில் அவங்க வாழ்க்கை நடத்தவே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த சர்தை திருச்சபையினுடைய காலகட்டத்தை பார்க்குறாங்க. சர்தை திருச்சபையினுடைய காலகட்டத்துக்கு பிறகு எந்த திருச்சபை வருதுன்னா பிலதெல்பியா திருச்சபை. பிலதெல்பியா திருச்சபை 1833 1843 வரைக்கும் கரெக்டாக 10 வருஷம் தான். இந்த பிலதெல்பியா திருச்சபையினுடைய காலகட்டம் 1833 1843 வரைக்கும் பிலதெல்பியா திருச்சபையினுடைய காலகட்டம். அது மறுமொழியில் சொல்லணும் அப்படின்னா இந்த புரொட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷன் தொடங்கி புரொட்டஸ்டன்ட் சபையாக எல்லாரும் உருவானாங்க பாருங்க. உருவானவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எங்கிருந்து பிரிஞ்சாங்களோ அந்த கொள்கையிலும் அந்த கோட்பாடிலும் வாழ்வதற்கான சூழலை அவங்க ஏற்படுத்திக்கிட்டாங்க. ஆண்டவர் இப்போ தான் யாரை ஏற்படுத்தினார் அப்படின்னா வில்லியம் மில்லருடைய இயக்கத்தை ஏற்படுத்தினார். இதை குறித்து படித்தோம். வில்லியம் மில்லர் தானியேல் புத்தகத்தை படிக்கும்படியாக ஆவியானவர் உந்து தள்ளுறாரு. சத்தியத்தை படிக்கிறவர் 2 விஷயத்தை கண்டுபிடிச்சார். அந்த 2 காரியம் என்ன அப்படின்னா பரலோகத்தில் ஆசரிப்பு கூடாரம் இருக்குது. அந்த பரலோக ஆசரிப்பு கூடாரத்தில் நுட்ப நியாய விசாரணை தொடங்கிடுச்சு. ஏன்னா ஆசரிப்பு கூடார சத்தியமே எப்போ தான் புரிஞ்சதுன்னு படித்தோம்? பிலதெல்பியா காலத்தில் தான். ஏன்னா பிலதெல்பியா காலகட்டத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன அப்படின்னா தாவீதின் திறவுகோலை உடையவர் சொல்கிறதாவது அப்படின்னு சொன்னார். இல்லை, அந்த தாவீதின் திறவுகோல் எது அப்படின்னா நுட்ப நியாய விசாரணை, சிங்காசனம் அமர்ந்த பற்றி சத்தியம். அதுதான் சாங்சுரி ட்ரூத். அது எந்த காலத்தில் வெளிப்பட்டுச்சு அப்படின்னா 1833 1843 வரைக்கும் இந்த பிலதெல்பியா திருச்சபையினுடைய காலகட்டம். ஆண்டவர் வில்லியம் மில்லருடைய இயக்கத்தை ஏற்படுத்தினார். இந்த வில்லியம் மில்லருடைய இயக்கம் எழும்பி 2 சத்தியத்தை இந்த உலகத்துக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த 2 சத்தியம் என்ன தெரியுங்களா? ஒன்று, நுட்ப நியாய விசாரணை தொடங்கியிருக்குதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. 2வது, இயேசுவினுடைய 2ஆம் வருகை வெகு சமீபம் அப்படின்னு சொல்லி இந்த பிலதெல்பியா திருச்சபையினுடைய காலகட்டத்தை பார்க்குறோம். இப்போ 6 திருச்சபையினுடைய காலகட்டத்தை படிச்சிட்டோம். இப்போ எங்கே வரணும்? 7வது திருச்சபை. 7வது திருச்சபை எதுங்க? லவோதிக்கா திருச்சபை. நான் பதில் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் சொல்லணும். அதை தான் பிலதெல்பியா திருச்சபையினுடைய காலகட்டத்தில் வில்லியம் மில்லருடைய அட்வென்ட் இயக்கத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி நுட்பநியாய விசாரணையும் சொல்லிட்டாரு, இயேசுவினுடைய 2ஆம் வருகை சமீபம்னு சொல்லிட்டாருல்ல. அப்புறம் ஏன் ஆண்டவர் மீண்டும் இந்த லவோதிக்கா திருச்சபை ஆண்டவர் ஏற்படுத்தினாரு? என்ன காரணம்? ஏன் லவோதிக்கா திருச்சபை?
நுட்பநியாய விசாரணையை சொல்றதுக்கு ஆண்டவர் இந்த திருச்சபையை கொண்டு வந்தார். இரண்டாம் வருகை வெகு சமயம் என்பதை உலகிற்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் பிலதெல்பியா திருச்சபையை கொண்டு வந்தார். அவங்க தான் சொல்லிட்டாங்களே. ஆனா ஏன் மீண்டும் இந்த பிலதெல்பியா திருச்சபைக்கு பின்னாடி ஏன் லவோதிக்கேயா திருச்சபை, ஏன் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை? லவோதிக்கேயா திருச்சபைன்னு எது படித்தோம்? செவன்த் டே அட்வென்டிஸ்ட் தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் தெளிவாக படித்தோம். மீதமான திருச்சபை, அந்த மீதமான திருச்சபை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நீ சகல ஜாதிகளையும் நோக்கி தீர்க்க தரிசனம் சொல்லு என்ற பொறுப்பை ஆண்டவர் யார் கையில் ஒப்படைத்தார் என்ற விஷயத்தை படிச்சிருக்கிறோம். இன்னைய வரைக்குமே தானியேல் வெளிப்படுத்தல் புத்தகத்தை யாராவது சொல்லிடுவாங்களா இந்த உலகத்தில்? ஏங்க மற்ற திருச்சபைகள்லாம் படிக்கிறாங்க தானியேல் வெளிப்படுத்தல், ஏன் புரியவே மாட்டுது? ஏன் புரிய மாட்டுது? நிறைய யூடியூப் பிரசங்களை பாருங்க. சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் அப்படின்னா ஒருத்தர் பேசுறாரு, ஆமா கடல்ல இருந்து ஒரு மிருகம் எழுந்து வர போகுது, அந்த மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாக அப்படின்னா பாருங்க ஏஐ மூலமா அந்த மிருகம் பேசுது பாருங்க. அந்த மிருகம் வேற ஒன்றும் இல்லை, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் தான் அப்படின்னு சொல்லி ஏஐ காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. என் கேள்வி, இன்னைக்கு உலகத்தில் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ சபைகள் என்று சொல்லி எல்லார் கையிலும் வேதாகம் இருக்குது, எல்லார் கையிலும் சத்தியத்தை படிக்கிறாங்க. ஆனா தானியேல் வெளிப்படுத்தல் சத்தியங்களை ஏன் ஒரு திருச்சபையும் போதிக்க மாட்டுது? ஏங்க போதிக்க மாட்டுது? என்ன காரணம்? கண்டிப்பாங்க. என்ன விஷயம் தெரியுங்களா? ஆண்டவர் அதை யார்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறார் என்பதுதான் பைபிள் சொல்லுது. அந்த கசப்பான அனுபவம், அந்த கசப்பான அனுபவம் வில்லியம் மில்லருடைய இயக்கம் அவங்க 2% உலகத்துக்கு சொன்னாங்க. நுட்பநியாய விசாரணை வரப்போகுதுன்னு தொடங்கிடுச்சுன்னு சொன்னாங்க. இயேசுனுடைய இரண்டாம் வருகைன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் சரியா சொன்னவங்க எங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு படித்தோம். ஈவெண்ட்டில் தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு சம்பவத்தில் தப்பு பண்ணிட்டாங்க. என்ன சம்பவம்? கிறிஸ்து பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்தலத்துக்கு போகிறத அவங்க இயேசுவினுடைய இரண்டாம் வருகை சுத்திகரிப்பு அப்படின்னு வரும்போது அக்னியினால் சுத்திகரிக்கிற சம்பவம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. இப்போ ஏன் ஆண்டவர் இந்த மீதமான திருச்சபையை செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையை ஏன் கொண்டு வந்தார் தெரியுங்களா? ஏற்கனவே வில்லியம் மில்லருடைய இயக்கம் அதை சொல்லிடுச்சு. ஆனால் சொன்னதில் ஒரு தவறு வந்துருச்சு. அந்த தவறு என்ன அப்படின்னா, நுட்பநியாய விசாரணை தொடங்குச்சுப்பா, ஆனால் நுட்பநியாய விசாரணை எந்த வருஷம் தொடங்குச்சு என்பதை சொல்வதற்காக தான் ஆண்டவர் எந்த திருச்சபை ஏற்படுத்தினார்? இந்த செவன்த் அட்வென்டிஸ்ட் திருச்சபை ஏற்படுத்த, மீதமான திருச்சபை ஏற்படுத்தினார். நுட்பநியாய விசாரணை எந்த வருடத்தில் அங்கே தொடங்கப்பட்டுச்சு? 1844. இந்த வாரமே எனக்கு ஒரு கடிதம் வந்துச்சு. ஏற்கனவே ஒரு அம்மா கடிதம் எழுந்திருந்தாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த வாரமும் கடிதம் வந்துச்சு. பாஸ்டம்மா வாங்கி வச்சுருந்தாங்க. எடுத்து அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி படித்தேன். அந்த தாயாருக்கு என்ன பேசுறதுன்னே புரியல. எங்கெங்கேயோ இருக்கிற சம்பவத்தெல்லாம் கொண்டு வந்து போட்டு இந்த மீதமான திருச்சபை ஆண்டவர் அழிக்க போறாருன்னு எழுதி வச்சுக்கிறாங்க. கீழே ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு அந்த கடிதத்தை பார்த்த மாத்திரத்தில் ஒரே ஒரு விஷயந்தான் மனசுக்கு தெரிய வந்துச்சு. என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா, ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்தினீங்கள இந்த சத்தியத்தை, எப்படியாவது அந்த தாயாரும் அந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கணும்ப்பா, அந்த தாயாரும் இந்த தீர்க்க தரிசன விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஆண்டவரே. எங்கள் கண்களை திறந்த தெய்வம் அந்த தாயாருடைய கண்களையும். அப்போ தான் ஒரு விஷயம் தோணுச்சு, லெட்ரு போட்டதோ கண்ணை திறக்கிறதுக்கு தானோ அப்படின்னு தோணுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தங்க? லெட்ரு போட்டிருக்கிறாங்க, நம்ம அவங்களுக்கு என்ன போடணும்? பதில் லெட்ரு போடணுமா? சில நேரங்களில் ஆண்டவர் இப்படியும் வழிகளை திறக்கிறார் பாருங்க. ஏன் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை ஆண்டவர் கொண்டு வந்தார் அப்படின்னா, இந்த உலகத்தில் நுட்ப நியாய விசாரணை 1844 வருஷம் துவங்கி இருக்கிறது. இயேசுவினுடைய இரண்டாம் வருகை வெகு சமீபம் என்பதை இந்த உலகிற்கு சொல்வதற்காக தான், அதை உறக்க சொல்வதற்காக தான் எந்த சபையை கொண்டு வந்தார்? செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை, மீதமான திருச்சபை, லவோதிக்கேயா திருச்சபை. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ திருச்சபை இருக்குதுங்க. அவங்களுக்கென்று என்னென்ன நோக்கங்கள் அவங்க வைத்திருக்கிறாங்க என்பதை நம்ம அறியலை. ஆனால் இந்த திருச்சபைக்கென்று ஒரு நோக்கம், அந்த நோக்கமே என்ன அப்படின்னா ஊழியம்தான். படித்தேன் லவோதிக்கேயா திருச்சபையில். ஆண்டவர் லவோதிக்கேயா திருச்சபையில் எங்கே நிற்கிறாருன்னு படித்தோம்? வாசலுக்கு வெளியே. வாசலுக்கு வெளியே நின்று என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? தட்டிக்கிட்டு இருக்கிறார். இப்போ தட்டும்போது ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு
கதவை துறந்தாள், என்ன செய்வேன்னு சொன்னாருங்க? நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு, அதை தான் படித்தோம். போஜனம்னா என்னன்னு படித்தோம். ஞாபகம் இருக்குதுங்களா? போஜனம்னா என்ன அர்த்தம்? ஊழியம் இல்லை. ஆண்டவர் பாருங்க இந்த மீதமான திருச்சபை கிட்ட சொல்றாரு, நான் உன்னோடு சேர்ந்து போஜனம் பண்ணணும் அப்படின்னா வாப்பா நம்ம இணைஞ்சு ஊழியத்தை செய்வோம். ஏன் தெரியுங்களா? நான் அடிக்கடி இந்த ஒரு எடுத்துக்காட்டை பயன்படுத்துவது உண்டு. ஒரு பெரிய ஓட்ட பந்தய போட்டி இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த ஓட்ட பந்தயத்தில் ஒரு நபர் ஓடிக்கிட்டே இருப்பார். ஓடிக்கிட்டே இருந்தவர் அவரால் எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ ஓடுவார். அவர் முடிக்கிற இடத்துல இன்னொரு நபர் தயாராக காத்துக்கிட்டு இருப்பார். எதுக்கு தெரியுங்களா? அவர் கையில் ஒரு ஸ்டிக்கை வச்சுட்டு ஓடிட்டு வருவார். அந்த ஸ்டிக்கை வாங்கிட்டு யார் ஓடணும்? இப்போ இவர் ஓடணும். கிபி 31 ஆதி அப்போஸ்தல திருச்சபை இந்த ஸ்டிக்கை கையில் வாங்குச்சு. 31 100 வரைக்கும் ஆதி அப்போஸ்தல திருச்சபை ஓடிச்சு. 100 313 வரைக்கும் இரண்டாவது திருச்சபை ஓடிச்சு. அந்த 313 538 வரைக்கும் மூன்றாவது திருச்சபை ஓடிச்சு. 538 1517 வரைக்கும் நான்காவது திருச்சபை ஓடிச்சு. 1517 1833 வரைக்கும் அடுத்த திருச்சபை ஓடிச்சு. 1833 1843 வரைக்கும் பிலதெல்பியா திருச்சபை ஓடிச்சு. இப்போ அந்த ஸ்டிக் கடைசி யார் கையில் தெரியுங்களா வந்து நிற்குது? யார் கையிலங்க? லவோதிக்கேயா திருச்சபையினுடைய காலகட்டம். என்ன தெரியுங்களா? இப்போ ஆதி அப்போஸ்தல திருச்சபை ஊழியத்தை தொடங்குச்சுப்பா. அந்த ஊழியத்தை முடிக்க வேண்டிய ஆள் யார் தெரியுமாப்பா? நீதான்பா. உன் கையில் கொண்டு வந்து நான் ஒப்படைச்சிட்டேன். போஜனம் பண்ணுவோன்னு சொன்னதுக்கான அர்த்தம் சாப்பிட கூப்பிடலப்பா நான் உன்னை. நீயும் நானும் சேர்ந்து ஊழியத்தை நிறைவேற்றணும்பா. நீயும் நானும் செய்து ஊழியத்தை செய்து முடிக்கணும்ப்பா. அந்த ஊழியத்தை முடிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பையும் ஆண்டவர் யாருடைய கரங்களில் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்னா இந்த மீதமான திருச்சபையினுடைய கரத்தில் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். இனி ஒரு திருச்சபை இருக்குதா அப்படின்னா ஒரு திருச்சபையுமே இல்லை. அப்ப இயேசுவினுடைய இரண்டாம் வருகைக்கும் நமக்கும் எவ்வளவு காலம் அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா இனி காலம் செல்லாது. ஏன்னா கடைசி திருச்சபை யார் தான்? நம்ம தான். 7 முத்திரையில் படிப்போம், 7 எக்காலத்தில் படிப்போம். எவ்வளோ நெருக்கம் நமக்கும் கிறிஸ்துவனுடைய வருகைக்கும் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம். ஒரு பாஸ்டர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார்னா, பாஸ்டர் நீங்கள் ஒரு பெண் பிள்ளையை வச்சுருக்கிறீங்க, நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன், நீங்கள் அதை போய் பண்ணுங்க அப்படின்னார். என்னன்னு கேட்டேன். இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸு போங்க, செல்வ மகள் திட்டமா ஏதோ செல்வ மகள் திட்டம் அப்படின்னு சொன்னார். ஒரு 25 வருஷம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்கள் பிள்ளை இப்போ 1 வயசில் 2 வயசில் இருக்கிறாப்புல அப்படின்னா உங்கள் மகளுக்கு திருமணம் முடிக்கிற வரைக்கும் அந்த காலத்தில் எடுக்கிறதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னார். அப்படிங்களா? நல்ல ஆப்ஷன் தான், சூப்பர் தான் அப்படின்னு சொல்லி நானும் அதை காதில் வாங்கிட்டேங்க. என் மனசில் ஒரு எண்ணம், என் ஆண்டவர் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாரான்ற எண்ணம் எனக்கு தோன்றிடுச்சு. இவ்வளோ வருஷம் போகும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு தோணிடுச்சு. அவர் சொன்ன ஐடியா சரிதான். ஆனால் காலம் எவ்வளவு சமீபம் என்பதை அறிந்தன்னா இந்த காலங்களில் எதில் இன்வெஸ்ட் பண்ணணுமோ அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். உதாரணம் சொல்லட்டுங்களா? பொருளாதார நெருக்கடின்னு ஒன்று வந்துருச்சுன்னா கவர்மெண்ட் உங்கள் பணத்தை திருப்பி கொடுக்குமா? என்னங்க திருப்பி கொடுக்குமா? பேங்க் திவால் ஆயிடுச்சு. எல்ஐசி போட்டவங்க நிறைய பேர், பேங்க் திவால் ஆயிடுச்சு, எல்ஐசி நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. கர்த்தருடைய கிருபையினால் நம்மளுடைய பணத்தை ஆண்டவர் அப்படி வீணடிக்க விட மாட்டார். நிச்சயமாக நமக்கான பலன் நம்ம கொடுப்பார். ஏன்னா அவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் கற்பனையின்படி வாழ்ந்து கர்த்தருக்காக வாழ்கிற பிள்ளைகள் அவருடைய கையின் பிரியாசத்தை அவங்க சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த விஷயத்தை நான் யோசித்து பார்த்தேன். 26 வருஷம் போகிற அளவுக்கு காலம் இருக்குதுன்னு சொல்லி இந்த உலகம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? நம்பிக்கிட்டு இருக்குது. ஆனால் தீர்க்க தரிசனம் சொல்லுது அவ்வளோலாம் வேலையே இல்லைப்பான்னு சொல்லுது. உண்மையாக சொல்கிறேங்க, இறுதி திருச்சபை இதுதான். இந்த உலகத்தில் வாழ்கிற கடைசி தலைமுறை இதுதான். இனி ஒரு சந்ததி இந்த உலகத்தை பார்க்கவே பார்க்காது. இந்த உலகத்தில் வாழ்கிற கடைசி சந்ததி எது அப்படின்னா நீங்கள் நானும் இருந்து கொண்டிருக்கிற இந்த சந்ததி தான். பவுல் அப்போஸ்தலனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த ஆசை அவருடைய காலத்தில் எப்படியாவது இயேசு வந்துடணும், அவர் இயேசுவோடு கூட மறுரூபமாகக்கூடிய அனுபவத்தில் அவர் போகணும்னு சொல்லி அவ்வளோ ஆசை. ஆனால் அந்த கொடுப்பனை யாருக்கு இல்லை தெரியுங்களா? பவுலுக்கு இல்லை. எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு இல்லை.
ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை யார் தெரியுங்களா ருசிக்க போகிறது? நான் உண்மையாக சொல்கிறேங்க, கர்த்தருக்கு நீங்களும் நானும் உண்மை யுத்தமாக வாழ்வோம் அப்படின்னு அந்த பாக்கியத்தை ஆண்டவர் யாருக்கு தெரியுங்களா கொடுக்க போகிறாரு? நமக்கு கொடுக்க போகிறார். இந்த பூமியில் மனுஷனாக பிறந்த எல்லோருக்கும் மீறப்பட முடியாத ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டம் என்ன தெரியுங்களா? மனுஷனாக பிறந்தவன் எல்லாருமே மரிச்சு தான் ஆகணும். ஒரு நாள் மனிதன் அந்த லாவை உடைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு தெரியுங்களா அந்த உலகத்தில்? அந்த கூட்டம் யாருங்க? இந்த சட்டத்தையே உடைக்கிற ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இருக்குதுன்னு சொல்றேன் நான். அந்த கூட்டம் யாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் வசனம் 1 வாசிங்க பார்ப்போம். பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். அந்த கூட்டம் யார் தெரியுங்களா? இந்த 144,000 பேர். இந்த கூட்டம் மரணத்தை ருசி பாராமல் மறுரூபமாக்கப்படுகிற கூட்டம். மோசே எலியாவும் மறுரூப மலையில கிறிஸ்து கிட்ட தோன்றினாங்களா இல்லையா? பேதுருவும் இயேசு கிறிஸ்துவும் யாக்கோபு நின்னாங்கல்ல, அங்க மறுரூப மலையில 2 பேர்கள் வந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஒருவர் யாரு? மோசே. மற்றொருவர் யாருங்க? யாருங்க? சத்தமா சொல்லுங்களேன், சரியா தானே சொல்றீங்க? எலியா இல்ல, ஏனோக்கும் அதுல வந்திருக்க வேண்டும். ஆனா நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த மறுரூப அனுபவத்தில் 2 பேர் மரித்து உயிர் தெழுந்து போறவங்களுக்கு மோசே, மரிக்காமல் மறுரூபமாக்கப்படுவர்களுக்கு எலியா. எலியாவுக்கு முன்னடையாளமாக ஏனோக்கு. இப்போ இந்த 2 கூட்டமே இந்த உலகத்திலிருந்து பரலோகம் போறவங்க. எனக்கு தெரியாது எத்தனை காலங்கள் இந்த பூமியில் நீங்கள் நான் வாழ போறோன்னு தெரியல. இங்கே அமர்ந்திருக்கிற எத்தனை பேர் ரத்த சாட்சியாக மறிக்கக்கூடிய அனுபவத்தில் இருக்குது நமக்கு தெரியல. ஒருவேளை கர்த்தர் நமக்கு ஜீவனை தருவாரேயானால் மரிக்காமல் அவரோடு கூட மறுரூபமாக்கப்படுகிற அனுபவத்துக்குள் நீங்கள் நானும் கடந்து போகணும். ஒருவேளை ஆண்டவருக்காக நீங்கள் நானும் மரிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் திட்டத்தை தீர்மானத்தை ஏற்கனவே பிதாவானவர் அவருடைய ஆதீனத்தில் முன்குறித்திருப்பாரானால் அதே கூட்டத்தில் நீங்கள் நானும் மரித்தாவது பரலோகத்துக்கு போகணும். ஆனால் நோக்கம் எங்கே போயிடணுங்க? பரலோகம் போயிடணும். அதை தாண்டி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் முடிக்க போகிறேன். நான் ஏற்கனவே வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் சத்தியத்தை எடுக்கும்போது இந்த விஷயத்தை நான் கேட்டேன். உயிரோடு உள்ளவர்களுக்கான நியாய தீர்ப்பு எப்பொழுது துவங்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறேன். ஞாபகம் இருக்குதுங்களா யாருக்காவது? நியாய தீர்ப்பு 2 விதமாக நடக்கிறது. மரித்தோர்களிடத்தில் தொடங்கி உயிரோடு இடத்தில் நியாய தீர்ப்பு முடிகிறது. இப்போ ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் டெட், ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் லிவிங் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. மரித்தோர்களுக்கான நியாய விசாரணை, உயிரோடு உள்ளவர்களுக்கான நியாய விசாரணை. இப்போ உயிரோடு உள்ளவர்களுக்கான நியாய விசாரணை எப்போ துவங்கும் என்று யாருக்காவது தெரியுங்களா? யாராவது இந்த சத்தியத்தை படிச்சிருக்கிறீங்களா? படிப்போம் வரக்கூடிய காலங்களில். லாஸ்ட் டே ஈவெண்ட்ஸ் மட்டும் 230 பாடங்களை வச்சிருக்கிறோம். தெரியல எப்போ அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க போறோன்னு தெரியல. கடைசி காலத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடைபெற போகிறது என்பதை ஆண்டவர் அவ்வளோ சத்தியங்களை கொடுத்து வச்சிருக்கிறார். என்னைக்கு திருச்சபைக்கு அதையெல்லாம் போதிக்கப்பட போகுதுன்னு தெரியல. 24 மூப்பர்கள் யாராவது படிச்சிருக்கிறீங்களா? யார் இந்த 24 மூப்பர்கள்னு சொல்லி? அந்த 24 மூப்பர்களை பழைய ஏற்பாட்டில் எங்கேயாவது யாராவது பார்த்துருக்கிறீங்களா? பழைய ஏற்பாட்டில் இருக்கிறாங்க. இந்த 24 மூப்பர்கள் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் படிக்கிறோம். அதற்கு ஒப்புமையாக 24 மூப்பர்கள் பழைய ஏற்பாட்டில் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. எங்க தெரியுங்களா? படிக்கணும் வரக்கூடிய காலங்களில். இதை தாண்டி அட்வென்ட் திருச்சபைக்குள்ள ஷிஃப்டிங், சேக்கிங், இப்படி பலப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அசைவு, முத்திரையிடுதல், எப்போ முத்திரையிடுவாங்க, கிருபையின் காலம் யாருக்கு முடியும், கிருபையின் காலம் எவ்வளவு காலம் நீட்டிக்கும், பல சத்தியங்கள் ஆண்டவர் இந்த மீதமான திருச்சபை கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, 1844 மரித்தோர்களுக்கான நியாய விசாரணை தொடங்கிடுச்சு. யாருக்குங்க? மரித்தோர்களுக்கான நியாய விசாரணை தொடங்கியிருக்குது. உயிரோடு உள்ளவர்களுக்கான நியாய விசாரணை என்பதை வரக்கூடிய காலங்களில் படிக்க போகிறோம். எக்ஸாக்டாக இருக்குது. எப்போ உயிரோடு உள்ளவங்களுக்கான நியாய தீர்ப்பு தொடங்குகிறது என்பதை வேதமும் தீர்க்க தரிசன ஆகமும் அவ்வளவு தெளிவாக சொல்லிக் கொடுக்குது. எந்திரிங்களா?
அவருடைய பிள்ளைங்க எனக்கு தெரியாத ஆண்டவரேன்னு ஒரு பிள்ளையும் சொல்லக்கூடாது என்பதற்காக எல்லாவற்றையும் தேவன் முன்கூட்டியே நம்ம கொடுத்து வச்சிருக்கிறாருங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த லவோதிக்கேயா திருச்சபை தான் இந்த உலகத்தில் இருக்கிற கடைசி திருச்சபை. நீங்கள் நானும் தான் இந்த உலகத்தில் வாழ்கிற கடைசி தலைமுறை. நீங்கள் நானும் தான் ஊழியத்தை முடிப்பதற்காக தேவன் முன்குறிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் யார்கிட்ட இந்த ஊழிய பொறுப்பை நம்பி கொடுத்திருக்கிறார்னா, இந்த காலகட்டங்களில் வாழ்கிற உங்களிடத்தில் மின்னிடுதல்னா கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய வருகைக்கு முன்னாடி இந்த உலகத்தில் ஒரு கூட்டம் இருக்கும் அப்படின்னா அது யார் தான்? நம்ம தான். ஒரே ஒரு விஷயத்தை சிந்திச்சு பாருங்க. எபேசு திருச்சபையில் துவங்கின அந்த ஓட்டம் இப்போ லவோதிக்கேயா திருச்சபையிலேருந்து வந்து நிற்குது. இப்போ இந்த லவோதிக்கேயா திருச்சபை எப்படியாவது ஓடுமா, இந்த லவோதிக்கேயா திருச்சபை ஓட்டத்தை தொடங்குமா முடிக்குமா என்று சொல்லி பரலோகம் ஆவலோடு பார்த்துக்கிட்டே இருக்குது. இந்த லவோதிக்கேயா திருச்சபையினுடைய நிலையை தான் கடந்த வாரம் ஃபுல்லாக நம்ம படித்தோம். ஆண்டவருக்கு எவ்வளோ மனவேதனை இருக்குல்ல. இறுதியாய் ஊழியத்தை முடிப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கும் அப்படின்னா அது இந்த மீதமான திருச்சபை தான். இந்த மீதமான திருச்சபை விட்டால் வேற யாரையும் ஆண்டவர் என்ன பண்ணுறதில்லை? தேர்ந்தெடுக்கிறது இல்லை. அவருடைய காத்திருப்பு நான் சொன்னது போல் 181 வருஷமாக காத்திருக்கிறார். ரோமர் புத்தகத்தில் வாசிக்கிறோம் 8வது அதிகாரத்தில், சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து என்ன வேதனைப்படுதுங்களா? பிரசவ வேதனைப்படுது. யாருக்காக? தேவனுடைய புத்திரர். யாருங்க அந்த தேவனுடைய புத்திரர்? யார் அந்த தேவனுடைய புத்திரர்? 8வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்கக்கா. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய். ஆவியின் கனி இருக்கணுமா? ஆவியின் கனி என்பது குணம் நமக்கு தெரியும். யார் இயேசுவின் குணத்தை தங்களுடைய வாழ்க்கையில் தரித்து கொண்டு இயேசுவின் குணத்தை தன் வாழ்க்கையில் யார் வெளிப்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் யாரு? தேவனுடைய புத்திரர். அந்த கூட்டம் எப்போ வெளிப்படும்னு சொல்லி பரலோகமும் பூலோகமும் உலகத்தில் இருக்கிற சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவிச்சுக்கிட்டே இருக்குதுங்களாம் அந்த ஒரு கூட்டம் வெளிப்படுறதுக்காக. வேதவசனம் சொல்லுது பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் அப்படின்னு சொல்லுது இல்லைங்களா? அந்த பரிசுத்த அலங்காரம் என்பது குணத்தோடு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர்றதுங்களாம். நீங்கள் சிந்திச்சு பாருங்க, இத்தனை வருட வாழ்க்கையில் எத்தனை தேவனுடைய குணத்தை நீங்கள் நானும் வாழ்க்கையில் வெளிப்படுத்தியிருக்கிறோம் என்பதை சிந்திச்சு பாருங்க. அன்பானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிங்கக்கா, முடிச்சிருவோம். இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரம் முடிவன. போதுங்கா, வேதம் சொல்லுது இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரம் உடையவனாய் இருக்குது. பார்த்தீங்களா? இந்த அதிகாரம் எங்க? அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனங்கா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. பாருங்க, இந்த அதிகாரம்னு வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் வாசிக்கிறோம். இங்க அப்போஸ்தலர் 1:8 அடிப்படையில் அந்த அதிகாரம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் எப்போ நம்ம கிட்ட வராரோ அப்போ தான் கிடைக்குங்களா. இது பேர் தான் பின்மாறி. வெளிப்படுத்தின விசேஷம் 18:1 திரும்ப அப்படியே வாசித்துருங்கக்கா. இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரம் உடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசம் ஆயிற்று. போது நிறுத்துங்கக்கா. அவனுடைய மகிமையினால் அப்படின்னு சொன்னாங்களே, மகிமைன்னா என்ன அர்த்தங்க? குணம் இல்லை. பைபிள் சொல்லுது இயேசுவின் குணத்தை எந்த ஒரு மனிதன் தரித்து கொள்கிறானோ அந்த மனிதனுக்கு பின்மாறியின் அனுபவத்தை ஆண்டவர் கொடுக்க போறாராம். அந்த ஒத்த மனிதன் எவ்வளவு பெரிய பாவ இருளான சூழலாக இருந்தாலும் அங்க அவன் போனான் அப்படின்னா அந்த மகிமை அநேகரை மாற்றும் பொருளாக கொண்டு வர போதுங்களாம். ஆண்டவர் சொல்றாரு, யார் தான் இந்த கடைசி காலத்தில் அழைப்பை கொடுக்க முடியும்? கீழே வாசிங்கக்கா. அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளின் காவல் வீடும் கூடும் ஆயிற்று. அவளுடைய வேசித்தனமான உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள்.
பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவருடைய செல்வ செழிப்பின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான ஆண்கான்கள் என்று விளம்பினது. இப்போ சொன்ன வாஸ்தவம் பார்த்தீங்களா? பூமியின் ராஜாக்கள் அவளோடு வேசித்தனம் பண்ணினார்கள்னு சொல்லி நடக்க போகிறது அதுதான் இப்போ நடக்க போகுது. இந்த பாபிலோன் எல்லா நாடுகளையும் எப்படி கட்டுப்படுத்துது அப்படின்னா, இன்னைக்கு அவங்க அவர்களோடு போய் உறவு வைக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பொருளாதார நெருக்கடியை நோக்கி இந்த உலகம் போய்கிட்டே இருக்குது. வேட்டிக்கன் சின்ன நாடு தான், ஆனால் பொருளாதாரத்தில் ஃபஸ்ட் இருக்கிற நாடு எது தெரியுங்களா? அதுதான் அமெரிக்கா. பொருளாதாரம் நிச்சயம் விழும். அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் விழும்போது அமெரிக்காவை யார் தூக்கி விட வருவாங்க? இவங்க தான் வருவாங்க. இப்போ இவங்க வரும்போது அமெரிக்கா யார் சொல்ல தான் கேட்கும்? இவங்க சொல்ல தான் கேட்கும். இப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு ஊழியம் நடைபெறுகிறது. கீழே 4வது வசனத்தை வாசிங்கக்கா. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் பாதையில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். ஒன்று சொல்லட்டுங்களா? யார் தான் இந்த அழைப்பை கொடுக்க முடியும் அப்படின்னா, யார் அதிகாரம் உள்ளவர்களாய் மாறுகிறார்களோ, யார் பரிசுத்த ஆவியானுடைய அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறார்களோ, யார் பின்மாரியின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, அந்த பின்மாரியின் அனுபவத்தை உடையவர்கள் மாத்திரம்தான் அவளை விட்டு வெளியே வா என்ற விஷயத்தை உலகத்துக்கு சொல்ல முடியும். ஆண்டவர் இந்த காலங்களில் ஜோம் பண்ண சொல்கிறது எதுக்காக தெரியுங்களா? பின்மாரியின் அனுபவத்தை கொடுங்கப்பா, அவளை விட்டு வெளியே வா என்று சொல்லக்கூடிய அனுபவத்தை நீங்கள் கேளுங்க. பாபிலோன் விழுந்தது என்பதை உலகத்துக்கு போய் சொல்லுங்க. அந்த பாபிலோன் விழுகையில் என் ஜனங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க, அவளுடைய மது உலகமெங்கும் மயக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, நீங்க போய் அழைப்பை கொடுங்க என்று சொல்றாரு ஆண்டவர். அந்த அழைப்பை யாரால் கொடுக்க முடியும் அப்படின்னா, யார் ஒருவர் பின்மாரின் அனுபவத்தை பெற்று தேவனுடைய குணமாகிய மகிமையை பெற்றிருக்கிறாரோ அந்த நபருக்கு மட்டும்தான் பின்மாரியின். ஒன்று சொல்றேன், செவன்த் அட்வென்டிஸ்ட் திருச்சபையில் இருந்தால் பின்மாரி கிடையாதுங்க. ஊழியக்காரனா இருந்தால் பின்மாரி கிடையாது. பிரசங்கம் பண்றவங்களா இருந்தால் பின்மாரி கிடையாது. பின்மாரின் அனுபவம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, யார் ஒருவர் தேவனுடைய புத்திரராய் மாறுகிறார்களோ, யார் ஒருவர் தேவனுடைய குணத்தை தன் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார்களோ, அவங்களுக்கு தான் எந்த அனுபவம் கிடைக்கும்? பின்மாரின் அனுபவம் கிடைக்கும். இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பதாக நீங்கள் நானும் யோசிப்போம், ஆண்டவருடைய குணம் எவ்வளவாய் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. பின்மாரின் அனுபவத்தை பெறக்கூடிய சூழல் நம்ம ஒவ்வொருக்கிட்ட இருக்குதான்னு யோசித்து பாருங்க. இந்த உலகத்தில் ஆண்டவர் ஏற்படுத்துகிற கடைசி திருச்சபை லவோதிக்கா திருச்சபை. அந்த லவோதிக்கா திருச்சபை இந்த மீதமான திருச்சபை. இந்த மீதமான திருச்சபை தான் உலகத்தின் கடைசி திருச்சபை. இயேசுவின் வருகைக்கு முன்னாடி ஒரு ஊழியத்தை செய்கிற திருச்சபை இருக்கும் அப்படின்னா அது இந்த மீதமான திருச்சபை தான். இந்த மீதமான திருச்சபை இடத்துல தேவன் பெரிய பொறுப்புகளை ஒப்படைச்சிருக்கிறாரு. அந்த பொறுப்புகளை எண்ணி பார்த்து வரக்கூடிய காலங்களில் தேவனுக்காக பெரிய ஊழியங்களை செய்வோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நல்ல ஆராதனையை முடிக்கும் வண்ணமாக 272வது பாடல், இயேசுவின் அன்பினால் முழுகவும் நேசத்தின் ஆழம் பார்க்கவும் இன்னமும்